உறுதியான செயல்பாடும் தலைமை திறனும் கொண்ட சிறந்த காவல் அதிகாரி. மகளிர் சக்தியின் பெருமை இவர். தைரியத்தின் அடையாளம் திருமதி பி. வேளாங்கண்ணி உதயரேகா இன்ஸ்பெக்டர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஒரு விழாவிற்கு ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக இதில் யூடியூபர்ஸ் அவங்கள ஊக்குவிக்கும் வகையில் நிறையா அவங்களுக்கு அவார்டு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு தருணமான ஒரு நல்ல ஒரு விழாவாக இது இன்றைக்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் எங்களுடைய நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெளியில் வர்றது கிடையாது. பட் ஆனால் இப்போ இந்த யூடியூபர்ஸ் நிறையா அதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிறையா விஷயங்கள் வெளியில் கொண்டு வராங்க. அது நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. பட் ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்க மூலமாக வெளியில் வந்துட்டுருக்கு. இதில் ஒரு சில விஷயங்கள் இப்போ ஒரு சிறு குழந்தைகள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு பாலியல் தாக்குதல் அந்த மாதிரி ஒரு சில குற்றங்களுக்கு நாங்கள் வழக்கு பதிவு செய்கிறோம். பட் ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது, வெளியில் நாங்கள் தெரியப்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த சட்டத்திலே அதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளில் நிறைய விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலைமைகள் இருக்கும். பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வெளியில் வரும்போது தான் இதுக்கெல்லாம் இப்படிலாம் பனிஷ்மெண்ட் இருக்குது, இப்படிலாம் ஒரு அஃபென்ஸ் பண்ணால் அதுக்கு தண்டனை இருக்குது அப்படிங்கிறது நிறைய அந்த குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அது பல வகையிலையும் ரீச் ஆகுது. அதனால் என்ன ஆகுதாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம அது லிமிட்டு கொல்லங்கோடு லிமிட்டு அதில் ஒரு மாற்றாச்சு. பட் அதை யாருங்கிறதே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து இன்னார் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தது. பட் ஆனால் அதை அவங்க தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அதை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற வரைக்கும் அது பல விஷயங்கள் வெளியில் வரும்போது அந்த எதிரிகள் பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கோர்ட்லேயே போய் சரண்டர் ஆகிருக்காங்க, நாங்கள் தான் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ அதிலே அவங்களுடைய குற்றங்கள் நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்க நிரூபணம் ஆயிடுது. அந்த அளவுக்கு ஒரு குற்றவாளிகள் தன்னை என்ன செய்கிறது, பயந்து நிறையா தன்னாலே இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறனால அது ஒரு மூணாவது கண். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் எஸ்பி சார் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அதாவது ஒரு தெருவுலேயும் முக்கியமான இடங்களில் 2 கேமரா வைக்கணும். அதுக்கு ஒரு காவலரை போட்டு அவர் எப்போதும் அந்த வில்லேஜில் உள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர் அதை தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நியமித்து அந்த ஒரு இது என்ன செய்து போயிட்டுருக்கு. அப்போது ஒரு கிராமத்திற்கு ஒரு காவலன் கண்காணிப்பு திட்டம் அதுபடி பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ கேமரா போட்டிருக்கு. அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் மேக்ஸிமம் எந்த அஃபென்ஸும் இப்போ நடக்கிறதில்ல. அதை சில நேரங்களில் தெரியாமல் கூட அந்த ஏரியாவில் வந்துடுறாங்க அக்யூஸ்டு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு போகிறாங்க. அதுவும் கூட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நம்ம பார்க்கும்போது தெரிய வருது. இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு குற்ற செயலாக இருந்தாலும் அது தடுக்கிறதுக்கு எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கோ, அதே போல் இவங்களுடைய பணியும் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரியாட்ட கூட மறைமுகமாக நிறைய விஷயங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மற்ற இன்னும் கூட அதிகமாக இன்னும் வளர்ச்சி அடையணும், இன்னும் பலருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்ட ஒழுங்கு குறித்த விழிப்புணர்வை அழகாகவும் நமக்கு புரியும்படியும் எடுத்துரைத்த திருமதி வேளாங்கண்ணி உதயரேகா இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு நன்றி. இப்போது அவரை பெருமைப்படுத்தி நினைவு பரிசை வழங்க கேப் காம்ரின் மீடியாவை சேர்ந்த சகாய பிரின்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன்.